இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னன்னா, ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முனைப்பெடுக்கிறது. எதிர்வருகிற 29ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்தித்து பேசுகிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அந்த சந்திப்பின் போது ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக, மேலதிக தாக்குதல்கள் தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னா, பிராந்தியத்தில் அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஸ்திரத்தன்மைக்கு கேடாக இருக்கக்கூடியது ஈரான் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து சவுதி அரேபியா மாற்றம் அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா ஈரானோடு நெருங்கிய நட்பை பாராட்ட விரும்புவதாகவும், அதே நேரத்தில் இஸ்ரேலால் தான் தொடர்ந்து அரபு நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே அரபு நாடுகளுக்கு ஆபத்தானது ஈரான் அல்ல, கண்டிப்பாக இஸ்ரேல் தான் என்கிற நிலையை சவுதி அரேபியா எடுத்திருக்கிறது என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, என்னவெல்லாம் நடக்கிறது பாலஸ்தீனத்தில், பாலஸ்தீனத்தை ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலையும் நம்ம பார்க்க இருக்கிறோம். 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வந்த யுத்த நிறுத்தமாக மாறினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நின்றபாடில்லை. இன்றைக்கும் கான் யூனிஸ், ரஃபா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாக 7 அப்பாவி சகோதரர்கள் படுகாயத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரம், துருக்கியினுடைய ஸ்தம்புல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைவர் ஹலில் அல் ஹையா தலைமையில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவரோடு நடைபெற்றிருக்கிறது சனிக்கிழமை. அதே நேரத்தில் மியாமியில் வெள்ளிக்கிழமை மத்தியஸ்தர்கள் குழு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. துருக்கி, எகிப்து, கத்தார் ஆகிய நாடுகளுடைய மத்தியஸ்தர்கள் குழு பாலஸ்தீன விடுதலை அமைப்போடு மியாமியில் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைகளும், அதே நேரம் துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவரோடு நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும், தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கையை எப்படி முழுமையாக நிறைவேற்றுவது என்பது தொடர்பாகவும், குறிப்பாக யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் ஆல்ரெடி போடப்பட்ட நிபந்தனைகளை தவிர வேறு எந்த விதமான நிபந்தனைகளையும் இஸ்ரேல் இணைக்காமல் இருக்க மத்தியஸ்தர்கள் மிக தெளிவான செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மியாமியிலையும் அதே போன்று துருக்கியினுடைய உளவுத்துறை தலைவரிடத்திலையும் மிக தெளிவான கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவாக வெளியாகி இருக்கு. மியாமியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவினுடைய அதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரம், காசாவினுடைய மக்கள் தான் ஆள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் காசாவினுடைய ஆட்சியை ஒப்படைக்க முடியாது என்பதில் துருக்கியும் தெளிவாக இருப்பதான செய்திகளும் இன்றைய இந்த செய்தி தொகுப்பிலே வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னன்னா, ஈரான் மீது இஸ்ரேல் மீண்டும் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு முனைப்பெடுக்கிறது. எதிர்வருகிற 29ஆம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை நேரடியாக சந்தித்து பேசுகிறார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. அந்த சந்திப்பின் போது ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்பாக, மேலதிக தாக்குதல்கள் தொடர்பாக அவர் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான காரணம் என்னன்னா, தொடர்ந்து ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரித்து வருகிறது. ஒரு மாதத்திற்கு குறைந்தது 3000+ பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் தயாரித்து வருகிற காரணத்தினால கடந்த 12 நாள் வாரில் முழுமையாக ஈரானுடைய பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தக்கூடிய சக்தியை இல்லாமலாக்க முடியவில்லை என்றும், எனவே மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்தியாவது ஈரானுடைய அந்த பவரை குறைக்கணும் என்பதுதான் பெஞ்சமின் நெதன்யாகுனுடைய திட்டமாக இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் அதனுடைய அணு ஆயுத திறனையும் மீட்டெடுப்பதற்கு முயற்சிகளை செய்து வருகிறது. இதற்கு அமெரிக்காவினுடைய எதிர்ப்பு முழுவதுமாக ஈரானுக்கு இருக்கிற அதே நேரம், அந்த எதிர்ப்பை தனக்கான சாதகமாக இஸ்ரேல் பயன்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறது. டிசம்பர் 29, 2025 அன்றைக்கு தான் புளோரிடாவில் இந்த மீட்டிங் நடைபெற இருக்கிறது. ஆல்ரெடி பல சந்திப்புகள் மற்ற மாநிலங்களில் நடைபெற்றாலும் தற்போது நியூயார்க்கினுடைய மேயராக மம்தானி வந்திருக்கிற காரணத்தினால நியூயார்க்குக்கு செல்வதற்கு அஞ்சுகிறார் பெஞ்சமின் நெதன்யாகு என்கிற செய்திகள் வெளியாகி இருக்குது. ஏன்னா இவர் போகிற நேரம் அவர் பலத்தோடு இருக்க மாட்டார். ஜனவரி 4ஆம் தேதிக்கு பிறகுதான்
ஜஹ்ரான் மம்தானிக்குரிய அதிகாரம் கையில் கிடைக்குது. ஆனாலும் இந்த மீட்டின் 29ஆம் தேதி நடைபெற்றாலும் இந்த மீட்டின் நேரத்தில் வேறு விதமான சலசலப்புகள் உருவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால மீட்டிங் மொத்தமாக புளோரிடாவுக்கு மாற்றப்பட்டிருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் தான் ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக தான் பேச இருக்கிற செய்திகளை அமெரிக்காவுடனான சந்திப்பு தொடர்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னுடைய அமைச்சரவைக்கு அறிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ஒன்றோ சுயாதீனமாக தாக்குதல்களை நடத்தக்கூடும் அல்லது அமெரிக்காவினுடைய உதவியை குறைவாக பெற்றுக்கொண்டு தாக்குதல்களை நடத்தக்கூடும். இல்லை என்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தக்கூடும். அமெரிக்காவினுடைய தலைமையில் ஒரு தனியான தாக்குதல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது என்கிற செய்திகள் தான் ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக பெஞ்சமின் நெத்தன்யாகும் அமெரிக்க அதிபரும் பேச இருக்கிற விவகாரங்களில் வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அம்சமாக இருக்கிறது. எது எப்படி போனாலும் தங்கள் மீது மீண்டும் ஒரு தாக்குதல் எந்த வகையில் நடத்தப்பட்டாலும் அதற்கு உச்சகட்டமான பதிலடி மீண்டும் கொடுக்கப்படும் என்று அல் குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் மிக தெளிவான செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே ஈரான் மிக தெளிவான பதிலடிக்கு தயாராக இருக்கிறது. ஏவுகணைகளை பலமாக வைத்திருக்கிறது. தங்களுடைய எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் பலத்தையும் மிக தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய உயரடுக்கு தலைவர்கள் சில பேரை மீண்டும் விசாரணைக்குட்படுத்துவதும் அவர்களுக்கு மரண தண்டனையை உறுதிப்படுத்துவதற்குமாக இஸ்ரேல் புதியதொரு சட்டமூலத்தை தயார் செய்திருக்கிறது. இஸ்ரேலுடைய எடியோ தஹ்ரனோத் செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் அடுத்த வாரம் இஸ்ரேலிய பாராளுமன்றம் நெசட்டில் இதனுடைய முதலாவது வாசிப்பு கொண்டு வரப்பட இருக்கிறது. இந்த வரைவு சட்டத்தின்படி இதற்கு முன்பதாக இல்லாத வகையில் அதிகாரங்களுடன் ஒரு இராணுவ நீதிமன்றத்தை இஸ்ரேல் ஸ்தாபிக்கிறது. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இராணுவ நீதிமன்றங்களே பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு 100% அநியாயம் செய்யக்கூடிய நீதிமன்றங்களாக இருக்கிற அதே நேரம் இப்போது உருவாக்கப்படக்கூடிய நீதிமன்றம் எந்த விதமான தடைமற்ற உச்சகட்ட அதிகாரங்கள் வழங்கப்பட இருக்கிறது. இப்படியான அதிகாரத்தோடு வழங்கப்படுகிற போது உயரடுக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கைதாகி இருக்கக்கூடிய முன்னைய நாட்களில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மர்வான் பர்கௌத்தி உள்ளிட்ட பல பேருக்கும் மரண தண்டனை நிச்சயிக்கப்படலாம், விரைவாகவே மரண தண்டனை அவர்கள் உள்ளாக்கப்படலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பாலஸ்தீனத்தையும் பாலஸ்தீன அப்பாவிகளையும் அவருடைய தலைவர்களையும் கருவறுக்கிற வேளையில் உச்சமாக இஸ்ரேல் செயல்பட்டு வருகிறது. அரபு நாடுகள் பார்த்து கொண்டு இருக்கிறது என்பது மட்டும்தான் நம்ம தொடர்ந்து பேசக்கூடிய பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிராந்தியத்தில் அரபு நாடுகளுக்கு மத்தியில் ஸ்திரத்தன்மைக்கு கேடாக இருக்கக்கூடியது ஈரான் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து சவுதி அரேபியா மாற்றம் அடைந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சவுதி அரேபியா ஈரானோடு நெருங்கிய நட்பை பாராட்ட விரும்புவதாகவும் அதே நேரத்தில் இஸ்ரேலால் தான் தொடர்ந்து அரபு நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே அரபு நாடுகளுக்கு ஆபத்தானது ஈரான் அல்ல, கண்டிப்பாக இஸ்ரேல் தான் என்கிற நிலையை சவுதி அரேபியா எடுத்திருக்கிறது என்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு லெபனான் அதே போன்று தோஹா வரைக்கும் கத்தார் மேலே தாக்குதல் நடத்தியது வரைக்கும் இஸ்ரேல் வரம்பு மீறிய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரான் அதற்கு பதிலடி தாக்குதல்களை தான் வழங்கி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் ஈரானோடு நட்பு வைப்பது சவுதி அரேபியாவுக்கு சாதகமான விளைவுகளையும் இஸ்ரேலோடு நட்புகளை பேண ஆரம்பித்து விட்டால் அது அரபு நாடுகளுக்கே பாதகமான விளைவுகளையும் உண்டாக்கிவிடும் என்பதை தாண்டி சிரியாவில் ஸ்திரத்தன்மையை கொண்டு வர முடியாமல் இருப்பதற்கான காரணமே இஸ்ரேலுடைய தாக்குதல்களே தவிர ஈரானியர்கள் அல்ல என்கிற தெளிவான நிலைப்பாட்டுக்கு சவுதி அரேபியா வந்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதே நேரம் இன்றைக்கும் வளமை போன்று 190க்கு குறைவான லாரிகள் கண்டெய்னர்கள் தான் காசாவுக்குள்ள நுழைந்திருக்கிறது. காசாவினுடைய பல தேவையான வேலைகளையும் காசாவை சேர்ந்த மக்களே அவர்களால் உருவாக்கப்படக்கூடியவைகளை வைத்தே மீண்டும் மீண்டும் புனர் நிர்மாணம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அல் ஷிஃபா மருத்துவமனை மீண்டும் ஓரளவுக்கு பழைய நிலைக்கு திரும்பி இருக்கிறது. அதனுடைய புகைப்படங்களை எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருக்கிறது. பாலஸ்தீன மக்களுக்கு உணவில்லாத மருந்தில்லாத அதே நிலை தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் தான் 2ஆம் கட்ட சமாதான நிலைக்கு காசா நுழைய இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு கடந்த 3 ஆண்டுகளாக இன மத குல பேதமில்லாமல் பாடசாலை உபகரணங்களை அன்பளிப்பு செய்கிற
ஹேப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதனூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.